ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா ஹோம்மேட் பீட்சா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவில் டோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான வெஜ்ஜீஸை கட் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ 3 தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் சில்வர் பாயில் பேப்பர் போட்டு வச்சுக்கணும். ஓவன் இருந்தால் அந்த பிளேட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை அந்த பிளேட் சில்வர் பாயில் பேப்பர் போட்ட பிளேட்டில் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும். தட்டினதுக்கப்புறம் சீஸ் தூவிக்கணும். நாங்கள் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணல, ஸ்ப்ரெட் சீஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸ்ப்ரெட் சீஸை அந்த டோவில் அப்ளை பண்ணிக்கணும். பீஸாவோட பேஸில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பீட்சா சாஸை அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீட்சா சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜ்ஜீஸை அடுக்கிட்டு அதுக்கு மேலே சீஸ் அப்ளை பண்ணிக்கணும். ஓவன் இருந்தால் ஓவனில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஓவன் இல்லைன்ட்டு நாங்கள் தோசைக்கல்லில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ண பீட்சாவை அதில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம். 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பீட்சா எடுத்து பார்த்தா ஹோம்மேட் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.